காடு, சதுப்பு காடு. சுவாசக்காற்றை சுத்தமாய் தரும் காடுகள் உயிரினங்களுக்கு உணவளித்து பசி தீர்க்கும் அன்னை. மழை தந்து மக்களின் மனத்தையும் வயிற்றையும் குளிர வைக்கும் அலையாத்தி காடுகளை பற்றிய ஒரு பாடலுக்கு 2ஆம் வகுப்பு குழந்தைகள். நாடு விட்டு நாடு வரும் பறவைக்கெல்லாம் இது தாய் வீடு. கடலில் வாழும் பல உயிருக்கெல்லாம் இது குடியிருக்கும் கூடு. சிறந்த வளங்களை கொண்ட இதுதான் மன்னார் வளைகுடாவின் அலையாத்தி காடு. காடு, சதுப்பு காடு, அதன் பெருமை எல்லாம் நீயும் எழுது கூறு. கடல் சீற்றத்தை தணிக்குது, மண்ணரிப்ப தடுக்குது, கடலோர கிராமத்து மக்களை காக்குது. புயல் காத்தின் வேகத்தை பெரும்பாலும் குறைக்குது, பெருவெள்ளம் ஊருக்குள் போகாம தடுக்குது. காடு காடு, சதுப்பு காடு, அதன் பெருமை எல்லாம் நீயும் எடுத்து கூறு. காடு காடு, சதுப்பு காடு, அதன் அருமை எல்லாம் நீயும் எடுத்து கூறு. சதுப்பு நிலத்தாவர இந்த பகுதிகளில் இருக்குதையா. வேறெங்கும் இல்லாத கீரி செடி என்னும் பாவரத்தால் இம்மண்ணும் சிறக்குதையா. கோட்டக்கரையாற்றின் உதவியும் செழித்து சுரபூனை மரங்கள் வளர்ந்துள்ளது. பொருளை நதி நீரும் வருகின்ற வழியால் பல்லுயிர்கள் பெருகி உயர்ந்துள்ளது. காட்டு விலங்குக்கு அடைக்கலம் கொடுக்குது, பறவைகள் பெருகிட வழிவகை அமைக்குது. காட்டில் விளைகின்ற கடற்குள்ள நம்பித்த அரிதான கடல் பசுமை வாழுது. காடு காடு, சதுப்பு காடு, அதன் பெருமையில் நீயும் எழுது கூறு. ராமேஸ்வரம் வர 21 தீவு இருக்குதையா. அதில் அலையாத்தி காடுகளும் பவள பாறைகளும் சுனாமி பேரலைய தடுத்ததையா. கரையோர பகுதிக்கு வந்து சேரும் கழிவர் மக்கும் மக்காதேன பிரிக்கிறது. இந்த அலையாத்தி காடுகளும் தங்களது சிறப்பால் வழிகட்டி மண்ணில்
பயனளிக்கும் இக்காட்ட ஒன்றாக நாம் சேர்த்து காப்பாற்றணும். காடு காடு சதுப்பு காடு அதன் பெருமையெல்லாம் நீயும் எடுத்துக்கோ.